அதான் சார், மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல. இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்புன மாதிரி அங்க போயிருக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும். இல்ல சார், நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார். உங்கள் சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க. ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா? பாண்டே பெட்டின் பொருள மாதேஷ் வந்து தனியா பேசிக்கிட்டு இல்ல, இருக்காங்க. சிஎம் என்ன கேக்குறாரு? பதிலுக்கு பதில் பேசலாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி அரசியல் பண்ணலாம். பதிலுக்கு பதில் பேசலாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய பதில் நீங்க தீர்மானிப்பீங்களா? எதுக்கு என்கிட்ட பேட்டி கேக்குறீங்க? நான் உங்க கருத்து, நீங்க உங்க தனியா கருத்து, அப்புறம் உங்க ஏன் கருத்து. கருத்து சொன்னா பதிலுக்கு பதில் பேசுறீங்க? இல்ல, நான் நீங்க வச்சாலா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேனா? அங்க என்னவோ அது ஏன் சௌரியங்க? நான் பதில் கேள்வி எழுப்பேன், பதிலுக்கு பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாம இருப்பேன், பதிலடி கொடுப்பேன். இல்ல பாண்டே சார், பதில கடந்து போவேன். உங்க கருத்தை தான் என்னுடைய நான் பதிவு, உரிமைங்க. உங்க கருத்தை தான் நான் நீங்க பதிவு என்ன செய்றேன். நினைச்சீங்க? நீங்க எல்லாம் மைக்கு நிட்டும்போது பேசணுமா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன், நான் இப்ப பேசுறேன். நீங்க சொன்னது மீறாம பேசுவேன் நான். இல்ல, அப்புறம் ரொம்ப முக்கியம் இல்ல சார் நான் மணிப்பூர். ரொம்ப முக்கியம் சொல்றேன். கள்ளக்குறிச்சி கம்மியா? 66 உயிர் போனது பரவாயில்லையா? அது பரவாயில்லையா? அதையும் நம்ம கேட்கணும் சார். அதைத்தான் கேட்க தான் போறோம். அதைத்தான் நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் எப்படி போகலையோ